ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பஜ்ஜி போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் அஞ்சுக்குங்க, பச்சை மிளகா அஞ்சுக்குங்க, பச்சை மிளகா கொத்தமல்லி போட்டுட்டு மாவு கொஞ்சம் ரெடி பண்ணி விட்ருங்க. ரெடி பண்ணிட்டு மாவை வெங்காயம் அப்படியே பூ போல் போடுங்க. வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா காரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லை வேணுமோ. அப்புறமா கொத்தமல்லி போடுறவங்கெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் காரம் தேவை சொல்லிட்டு நாங்கள் மிளகு போட்டோம். தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுங்க. உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கேக் எடுத்து கொஞ்சம் மாவு பிசிங்க. அப்புறமா என்ன பண்ணலாம், எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். பஜ்ஜி போடுங்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பூவை படுத்துட்டு அப்படியே பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, பஜ்ஜி மெதுவாக போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த வாசனையை பார்த்து எங்கள் வீட்டில் இருக்கிற கோழி இருக்குது பாருங்கள். கோழி கூண்டெல்லாம் பார்த்து ஏன்னா இங்கே வந்து பார்த்தா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு.